ஸோ வெல்கம் டு சுடர் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோழி மிளகு ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம சில பொருள்லாம் இடித்து எடுத்துக்கலாம். அது என்னென்ன பொருள் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக மிளகு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஸோ மல்லி விதை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பூண்டு வந்து நான் தோலோடு சேர்த்துக்கிறேன். நீங்கள் தோல் இல்லாமல் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில்லை சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது இடிச்சிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி துறை இருந்தால் போதும். ரொம்ப நைஸாக இடிக்கணும்னு அவசியம் கிடையாது. பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் நம்ம எடுத்து மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப ஃபுல்லாக அரையணும்னு கிடையாது. ஸோ இடிக்கும் போது நல்ல ஸ்மெல்லு சூப்பராக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் திருப்பி இடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, ஒரு அரை தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு. ஸோ ரொம்ப இடிக்கணும்னு அவசியம் கிடையாது. சும்மா லைட்டாக அடித்தா போதும். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் கூட போதும். ஸோ நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் நான் வந்து வீட்டு சமையல் எண்ணெய் மட்டும் தான் சேர்க்குறேன். ஸோ எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் ஒரு விஷயமாக நம்ம தாளித்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இடித்து அந்த இதை ஆட் பண்ணிக்கலாம். மல்லி, அந்த கருவேப்பிலை, சீரகம், மிளகு. ஸோ உங்களுக்கு போடும்போதே பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட அந்த ரசத்தோட ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே இருக்கும். நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இடித்து அந்த வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் தான் போதும். ரொம்ப நேரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தீஞ்சிடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு சீரகம், மெழுகுலாம் ஆட் பண்ணிக்கிறனால நம்மளுக்கு சளி ஏதாவது பிடிச்சிருந்துன்னா எல்லாமே சரியாக போயிடும். ஸோ அது கூட சிக்கன் சேரும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். பசங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 2 சின்ன பீஸ் நான் ஆட் பண்ணுறேன். இது நீங்கள் தேவைப்பட்டால் ஆட் பண்ணுங்கள், நான் வேணாம். போதும், ரொம்ப இதாகிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மெழுகு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா இடிச்சிருக்கிறேன். ஸோ நீங்கள் இடிச்சும் போடலாம், இடிக்காமையும் போடலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஸோ மோஸ்ட்லி எலும்பு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாய் தூள், ஸோ தேவையான அளவு கல் உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிட்டு ஒரு கலரிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக. இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கறி வந்து ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கறி கொஞ்சம் வேகும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா தேவையான உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிவிட்டு சரி நம்மளாம் கொதிக்க வச்சுக்கலாம். அப்போது பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிச்சு, நல்லா வந்துச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக என்ன பண்ணிக்கலாம், கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கலாரி விட்டுட்டு
ஸோ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஸோ கொத்தமல்லி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பிடிச்ச ரசம் ஒன்று போட்டிருக்கோம். ஸோ இது அப்படியே நீங்கள் குடிச்சிங்களான்னு சரி, நீங்கள் ரசத்தில் சாப்பாடில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்கிறீங்கன்னா எலும்பு கறியாக வாங்கி செய்யுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சமாக நம்ம மெழுகு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி நம்ம தூவிக்கலாம். நீங்கள் இது ரசம் மாதிரி குடித்தாலும் சரி, ஒயிட் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்னை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு புது புது வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.